அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிரான முறையீடு வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக முறையீடு செய்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சில நிபந்தனைகளை விதித்து கார் பந்தயம் நடத்துவதற்கு அனுமதி அளித்து கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 17ஆம் தேதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதில் இந்த மனு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு, அதாவது இந்த மனு குறித்து ஜூலை 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளினுடைய சில பகுதிகளுக்கும் தடை விதித்து உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அவசர முறையீடு ஒன்று அதிமுக சார்பில் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த அறிவிப்பு தங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த அறிவிப்பு என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அவசர கதியில் இந்த கார் பந்தயம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருப்பது என்பது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறிய செயலாக கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணையை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அதில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதியே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு அதிமுக சார்பில் கடிதம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த கடிதத்தில் இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.